அமைச்சா கொடுக்க மாட்டேங்கிற எத்தனை பேத்துக்கு செய்யற என் மேல மட்டும் என்னப்பா கோபம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறியா அடியா அது நடத்துனா நினைக்குமா நினைக்காதாங்கிறது எனக்கு தெரியும் புரிஞ்சுதா அதனால வருத்தப்படாத நான் யாரையுமே கெடுத்து பழக்கம் இல்லை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு புரிஞ்சுதா முயற்சி பண்ணு இந்த அமாவாசைக்குள்ள ஒரு உத்தரவு போடுறேன் நல்ல செய்தியோடு இந்த பட்டியல் போதுமா தாயி அங்கார கருப்பம் கோட்டையில் தலைச்சமை இறங்க முடியாம வந்து நிக்குது நல்ல கறி உத்தரவு போட முடியல தீராத குறை புரிஞ்சுதா இல்லையா தீராத குறை போகாத மருத்துவம் இல்ல போகாத பக்கம் இல்ல போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு சாணி இருந்தா ஒரு மூலம் ஜெருக்குது 10 பணம் உத்தரவு இல்லாம இன்னைக்கு காரியத்துக்கு தசகாமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா அத்தனைக்குமே விட கொடுக்கிற வீட்டும் தந்தார் போதுமா அடியா தாயி கங்கன காரிய தங்களா போச்சுன்னு கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா இதே மீண்டும் ஒரு ஒண்ணு கலக்க வேண்டாம் இதே மீண்டும் ஒரு சில மாற்றத்தை நான் பண்ணுவேன் கொஞ்சம் சில மாற்றத்தை பண்ணி இந்த காரியத்தை முடிச்சு தரனாயா கொஞ்சம் பொறுமையா நில்லு நல்ல உத்தரவு போடுறேன் போதுமா கருப்பு கோட்டையில நான் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே சேதாரமா இருக்குமே இல்லையா இன்னைக்கு எல்லா விதத்திலும் சில மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்பேன் நான் இருக்கிறேன் நாயா இதே மாதிரி உனக்கு கூட வந்து நிற்பேன் இதே மாதிரி எனக்கு கையேந்திட்டு நில்லு ஓ சில மாற்றத்தை தர்றேன் கூட தொழில் முறையில இனிமேல் குன் பண்ணுவியா ஓ அமைச்சு கொடுத்துருப்போம் தாயே பாலத்து கருப்பும் கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா இந்தாங்க தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம் சாட்சி கொடுத்தாரு நாயா வீட்டு கொடுத்தாரு இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு இருக்கிறியா அதுக்கும் விட கொடுத்தலாம் போதுமா போட வரனாயா இந்த புடிச்சுக்கோ போதுமா ஓரியாட்ட தூரியாட்ட கோர்ட்டு கச்சேரி செயல் ஒன்னா செயல் விட்டு வேடிக்கை பாக்குறா இதுல வந்து சிக்கல் இல்லாம அது வந்து காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா ஆகாதுன்னு நான் சொன்னேன் மறுபடியும் இழுத்து போட்டா வந்துடா சிக்கலு ஆகாது அது ஒத்து வராது அதனால அது ஆகாதுன்னு சொல்லி நான் சொல்லி 6 மாச காலம் ஆகுது 6 மாச காலத்துக்கு முன்னாடி கற்பனைன்னு சொல்றது நாம பாத்துக்கலாம் அப்படி போய் ஒரு செயலுக்கு போயிட்டு வந்துருக்கேன் மறுபடியும் மேற்கொண்டு கேட்கிறேன் ஆகாது 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 கழிச்சுட்டுனாயா உங்களுக்கு சிக்கல் வராம பாதுகாத்து கொடுத்தாங்க போதுமா பயம் இல்லாத போவனி எந்த தொந்தரவும் வராம கூட வந்து நிக்கிறோம் அடியானை தகுதி படிக்க சொல் அடியா தாயி ஒண்ணு முடியலையா எத்தனை பக்கம் சுத்திட்டு வந்துட்டேன் நான் இருக்கிற தகுதிமா இல்லையே முடியலையா தாயி மருத்துவத்தையும் பார்த்தாச்சு தேவாதையும் பார்த்தாச்சு மந்திரத்தையும் பார்த்தாச்சு இது நல்லது பண்ண முடியல இது நல்லது பண்ணி என்ற உயிரை காப்பாற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஒட்டிமாக ஒண்ணு கவலைப்பட வேணாம இது நோவும் இல்லை நொடியும் இல்லையா தப்பிச்சுட்டு ஓடுது பாரு புர்றாதிய
நல்லது பண்ணி இதே வட்டியில தீர்க்காய்ச்சி உத்தரவு போட்டு கொடுத்துருந்தாயா போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் என் வட்டிக்கு இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா புரிஞ்சுதா அப்படி இல்லையா கருக்கு இருக்குன்னு பயமா இருக்கு தூக்கம் வராது இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது எந்திரிக்க முடியாதாயா புரிஞ்சுதா அப்படி இல்லையா தாயி இது அண்டி வேடிக்கை பார்க்குது அலங்கோலப்பட்டு இது மந்திரம் பண்ணிட்டாங்க ஏவல் பண்ணிட்டாங்க செய்வன பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அண்டி வேடிக்கை பார்க்குது புரிஞ்சுதா அது என்னை நம்பி நில்லு புறாதே மறுபடியும் வாராது புறங்க ஒண்ணு கலங்க வேண்டாம் இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு 11 நாள் உன்னை காப்பாற்றினாயா போதுமா அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் விட கொடுத்துருந்தாயா போதுமா இந்த 2 கனி அடியாங்கிட்ட கேள்வி எப்படி தண்ணி வாக்குறதுன்னு இந்த அடியா வர வாரம் நான் சொன்ன பொருளோட வந்து இல்லைங்க வா போதும் தாயே பயப்பட வேண்டாமாயா எத்தனை எடுத்து மாத்தியா எல்லாம் இந்த மாதிரி குழப்பத்துலதான் வந்து நிக்கிறாயா நிம்மதி இல்லை இல்லையா தாயி மரபொருளாம் பேச தாயி இதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமாயா அல்ல சொல் பேச்சுனால சில மனச்சங்கடத்தினால இன்னைக்கு இல்ல நிம்மதி இல்லாத நிக்கிறாயா அதெல்லாம் தங்கம் தான் அவன் புரிஞ்சுதா அதான் தப்பானவன் கிடையாதாயா தங்கமான சில குறையை போட்டுட்டு நிக்கிறாங்க அந்த குறை களைஞ்சு போகலாம் களைஞ்சு இதே வட்டியில் ஆமா இருந்தாலும் களை வச்சு கலசம் ஜோடிக்கிற மாதிரி ஜோடிக்கல இந்த பாதுகாப்பு பொய்ச்சாமி புரிஞ்சுதா தாயி ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டுதியா அவதான் இங்க அனுப்பிச்சது போதுமா அது போக ஒரு சின்ன தடுங்களுக்கு அந்த தடுங்களுக்கு பாரம் கப்பி சொல்ற போதுமா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து இருப்பனாய நீயும் கொஞ்சம் தாழ்ந்து போ தப்பிச்சுக்கோ போதுமா தாயி கட்டி போச்சு அடியா சொத்து பிரச்சனை சிக்கல் இல்லாத முடியோடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற கொஞ்சம் சிக்கல் வரு ஆனா நான் நிக்கிறேன் போதுமா அது நினைச்சபடியே ஒரு தீர்ப்பு கொடுத்து நான் பேர் வளர்ந்து வைக்க வேண்டியது ஏற்படும் போதுமா அவையில் என்ன வேணுமோ அதை கைப்பற்றி கொடுத்தாரு போ வழக்கு வர்றாங்களா போ கூட வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்தாரு ஒண்ணு பத்திரமா வச்சுக்கணும் புரிஞ்சுட்டியா போ பாத்திரம் தாயே எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உனக்கு விட கொடுக்கறாயா பயந்துக்க வேண்டாம் புரிஞ்சுதா தாயி கைப்பற்றா இதா போகும் இதை தினம் கொஞ்சம் முகம் பூசி தெளிவாக்கிறோம் அதிசயிக்காது அடியா ஆங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதிமான் இல்ல இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தெளிவில்லாத வந்து நிக்கிறேன் தொழில் ரீதியாவுக்கும் சரி நல்ல காரியத்துக்கும் சரி எத்தனை தடம் போனாலும் அத்தனை தடம் தங்கி நிக்குது இல்லையா நான் இருக்கிற தகுதிமான் இல்ல என்னை முழு மனசோட நம்பி நில்லு உனக்கு உண்டான காரியத்தை நான் நடத்தி கொடுத்தேன் போதுமா அடியா இத பாதி இல்லி அங்க வைக்கணும் பாதிய அங்க போடு என்ன அவியிலே போட சொல்லு புரிஞ்சுதா இது எல்லாத்துக்கும் கொடுத்துறாயா ஓ அஜரத்துக்கு போ வரம்போ தாயி அடியா அங்க கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி சிக்கலை கத்தனைக்கு விட கொடுத்து என்னை காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டீங்க நான் வந்து இன்னைக்கு கட்டில கட்டி தம்பிக்க வச்சுட்டாங்க ஐயா அது போக கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு பயிற்சி வந்து நிக்கிறேன் அது எந்த வகையிலும் சிக்கல் இல்லாம எனக்கு கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க குடும்ப ஏற்றுல இல்லையா பயப்பட வேண்டாம் சில வேலைத்தனம் நடந்து போச்சப்பா அந்த வேலைத்தனத்தினால இன்னைக்கு தங்கம் தகரமாய் நிக்குது புரியுதா புரியலையா அந்த தகரத்தை தங்கமாவே மாற்றி கொடுத்தாரு ஒண்ணு அசுபாவது நடக்காது வீடு கொடுத்துறனாயா சில மாற்றத்தை தரனாயா நீங்க நினைக்கிற மாதிரி பயந்துட்டு நிற்க வேண்டாம் போதுமா அது தவணையாயிட்டே வருது இதுக்கு ஒரு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வழங்க வச்சு நமக்கு சேர வேண்டிய சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா முயற்சி பண்ணினியா முயற்சி மறுபடியும் பண்ணு கூட வந்து நிக்கிறனாயா நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்து நடத்து முட்டை படம் வந்து சேரவனே கோர்ட்டு கச்சேரி விலகத்துல உன்னை இப்படி சொல்ல போடுறதுக்கு பாக்குறாங்கப்பா இல்லையா
விட்ட பணத்தை மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இப்ப மறுபடியும் உங்களை பிடிச்சுள்ள போடணும் திட்டம் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? சரி, அது போக தொழில் முறைக்கு உனக்கு மாற்றத்தை கொடுத்துருக்குறாயா, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி எல்லை விட்டு எல்லாம் மாறியா தீரணும். இருந்தீங்க அப்படின்னா சிக்கல் வந்தே தீருமாயா. பயப்படாத. கிணத்துல போட்ட கல்ல எடுத்து கொடுக்கற போதுமா? நல்ல காரியா, உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சில அமைப்புகளை காமிச்சிருக்கிறனாயா, புரிஞ்சுதா? அந்த அமைப்பு பிரகாரம் போல எந்த தப்பும் போல போதுமா தாயி? தகிரிமா பண்ணி மற்றதை பார்த்துக்கலாம். மொண்டி கட்டல் நீக்கியாச்சாயா, அவங்களுக்கு பாடம் கப்பிச்சு வச்சிருக்கிற ஆராய்ச்சி பாடு நடத்துற முயற்சி பண்ணு. கருப்பங்கோட்டையில இன்னைக்கு காரி மத்தனை சேதாரமாயி வந்து நிக்கிறீங்க இல்லையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு சாணேறி முளைஞ்சிருக்கு. காரியை நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சியில தோல்வியாகி நிற்குது. இது நல்லபடியா முடிச்சு கொட்டு மூல போடணும்னு வந்து கேட்டுட்டு நிற்குது. அந்த திசை பிரகாரம் போன்ற காரியம் போதுமா? அது போக சில குழப்பம் இருக்குது, அதுக்கு விடுதல் தான். காரியம் சேதாரமாயி வந்து நிற்கிறீங்க இல்லையா? சவால் போடுது, சவாலுக்கும் விட கொடுக்கணும். சரி, மக்கள் சொல்றது புரியுதா? புரியுதுப்பா. சரி, அதே மாதிரி இப்ப நினைச்ச மாதிரியே காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா போதுமா? உன்ற காரியத்துக்கு கூடவே வந்து நின்று ஒத்து போட்டு நடத்தி கொடுத்தா போதுமா? ஓ, நப்பி தரவனே இல்லையா? நப்பி கொடுத்துடலாமாப்பா, ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். தொழில கண்ணுங்க எடுத்துமாச்சு போட கூட வர்றேன். அதை மாத்தலாம் இதை மாத்தலாம், நல்லா பயந்து கிடக்க வேண்டாம். இருக்கிறத பொடி இதே தொழில உனக்கு முன்னுக்கு கொண்டு போதுமா? வாதாயி 1 கோடி தும்பத்தை போட்டு நிக்கிற இப்படி ஏன்னா நின்று எப்படி ஏற தாயி இப்படி நீ தொழில் ரீதியா நின்னா என்ன ஆகிறது சொல்லு? உணவு தொழில் படுதம் ஜாஞ்சி போச்சு, நீ கடன் சுமை ஏறி போச்சு, அவ்வளங்கனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குது. செய்பணியில முடக்கி போட்டாங்கய்யா, புரிஞ்சுதா? தாயி இன்னைக்கு தங்கமே போட்டாலும் தகரமாய் போயிரு, புரிஞ்சுதா? இதனால தொழிலுக்கு வேற தொழில் மாத்துறதுக்கு மகச்சல் இல்ல. இதே தொழில நல்லபடியா முடிச்சு பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. எடுத்து வீசுற தேனாதானா நின்ன எப்படி ஏதாயி? அது போக இன்னும் உனக்குமே அப்படித்தான் தாயி. ஒரு நேரத்தில் இருக்கிற புத்தி மறு நிமிஷம் இருக்காது, புரிஞ்சுதா? என்னமோ நினைப்பெல்லாம் வருது, புரிஞ்சுதா? நான் இருக்கிற சகரிமான இந்த கட்டை உடைக்கிறேன்ப்பா. எடுத்து வீசி எதிரையும் உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன். ஆனா எந்த சிக்கலும் பண்ணிக்கூடாது. அதே இடத்துல தொழில பெருக்கிறனாயா அள்ளி படியாந்து போடலாம். மனையை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம். எது இப்போதைக்கு செலவு பண்ணிக்காதீங்க, கடன் பண்ணிக்காதீங்க. இருக்கிற தொழில செய்யுங்க. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு தந்துடுறாயா. இது சத்தியவாக்கு. ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா. நல்லபடியா உள்ள வந்து நிக்கிறது சண்டை போட்டு போயிருவாங்கப்பா. கீரியும் பாம்புமா உங்களுக்குள்ளாரியே இருக்கு, புரிஞ்சுதா தாயி? கலங்க வேண்டாம். அது வந்து மீட்டு கொடுத்துற கட்ட உப்பவே உடைக்கிறனாயா. கட்ட உப்பவே உடைக்கிற அள்ளிப்படி வந்துடுறேன். தொழிலையும் பறிக்கு செல்வாக்கையும் பறிக்கு அன்னூர்ல இருந்து வந்திருக்குது இல்லையா? பெருக்கி பேர் வாங்கி காப்பாற்ற நம்புற மனசுற்ற வேண்டாம். தாய் தவப்புமா நான் கூட வந்து நிக்கிறேன், புரிஞ்சுதா? இந்த கடையில கொண்டு போய் தாயி நீ உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி சும்மா கட்டி தொங்குட்டு இதுக்கு தினம் என்னை நினைச்சு பூசையாக போட்டி கொடுத்து கொண்டாடி தந்தாயா. அதே மாதிரி கடையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. கடைக்குள்ள இருந்து ஒரு காத்து வெளியே போகுது, கண்ணார பார்த்துதான், புரிஞ்சுதா? முட்டுக்கிற நாயா முடிக்கு வேடிக்கை காமிக்கிறேன். அது போக சில குழப்பமெல்லாம் இருக்குது. அத்தனைக்கு தாயும் தகப்பனும் வர்றேன்னு சொல்லி சத்தியமா கொடுத்து நீட்டு கைய சத்தியமா காயா வீட்டு தரம்போ ஒன்னா போதாய் வரும்போ